ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வசனங்களை நாம் தியானிப்போம். நாம் வாசிப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தொருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். கடந்த பாடத்துல 4 பண்டிகைகளை நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? அதாவது பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை மற்றும் முதற் பலன் பண்டிகை. கடந்த பாடத்துல பெந்தேகோஸ்தே பண்டிகை அல்லது வாரத்தின் பண்டிகையை நம்ம என்ன பண்ணோம், தியானித்தோம். அது என்னத்தை குறிக்கிறது, அது எதனுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது என்பதை நம்ம தியானித்தோம். அந்த பண்டிகைகள் எல்லாம் நிறைவேறி முடிந்தாயிற்று. இட் இஸ் ஃபுல்ஃபில்ட், கம்ப்ளீட்டட். அது திருப்பி எல்லாம் சம்பவிக்க மாட்டாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறிச்சு. அதாவது பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை மற்றும் முதற் பலன் பண்டிகை இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், அவருடைய உயிர் தெழுதலிலே அது என்ன ஆயிற்று, நிறைவேறிச்சு. கடந்த பாடத்துல நம்ம பெந்தேகோஸ்தே பண்டிகை குறித்து தியானித்தோம். அது யாருடைய இதுல நிறைவேறிச்சுன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வர போறாரு, புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த போறாரு இல்லைங்களா? அதனுடைய மாதிரியாக தான் பெந்தேகோஸ்தே என்பது என்ன பண்ணப்பட்டது, முற்காலங்களில தீர்க்கதரிசிகள் மூலியமாக அறிவிக்கப்பட்டது. பெந்தேகோஸ்தே பண்டிகையின் நிறைவேறுதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வருகிறது தான் அந்த பண்டிகையினுடைய நிறைவேறுதல். அது எங்க நிறைவேறிச்சு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அங்க அது நிறைவேறிச்சு. என்னென்னலாம் நிறைவேறும், அங்க என்னென்னலாம் சம்பவிக்கும் என்பதை நம்ம முழுமையாக இன்னும் தியானிக்கல. அதை நம்ம தியானித்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னைக்கும் அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 4 பண்டிகை பாஸ்ட்லி என்ன ஆயிற்று, நிறைவேறிச்சு. மீதமுள்ள அந்த 3 பண்டிகை என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று எக்கால பண்டிகை, இன்னொன்று பரிகார நாள் பண்டிகை, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், இன்னொன்று கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகை இன்னும் நிறைவேறல. இது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையில தான் என்ன பண்ணப்படும், நிறைவேறப்படும். அவருடைய 1ஆம் வருகையில 4 பண்டிகை நிறைவேறிச்சு. மீதமுள்ள இந்த 3 பண்டிகை அவருடைய 2ஆம் வருகையில தான் நிறைவேறும். அதாவது இதை டீட்டெயில்டா நம்ம தியானிக்க போறது கிடையாது. அது நமக்கு இப்போ இந்த பாடத்திற்கு அவசியமோ இல்லை. ஃபியூச்சர்ல எப்பனா அதை நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். அந்த 3 பண்டிகை என்ன பண்டிகை, எக்கால பண்டிகை. அதனுடைய நிறைவேறுதல் என்ன பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை தான் அந்த பண்டிகையினுடைய நிறைவேறுதல். பிரீஃபா சொல்லிட்டு போயிடுறேன். இயேசு கிறிஸ்து வராரு இல்லைங்களா? அதாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பரலோகத்திற்கு போன பிறகு எக்காலங்கள் ஊதப்படும். அப்போ இயேசு கிறிஸ்து மேகத்தின் மீது என்ன பண்ண போறாரு, வர போறாரு இல்லைங்களா? அவர் எப்படி போனாரு அப்படியே வர போறாரு இல்லைங்களா? அதுதான் எக்கால பண்டிகை. அது அப்போதான் நிறைவேறும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா பரிகார நாள் பண்டிகை, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அது என்ன பண்டிகை பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வராரு இல்லைங்களா? அப்போ இஸ்ரவேலருடைய பாவத்தை முற்றிலுமாக அவர் அகற்றி போடுவாருங்க. இப்ப கிருபையின் காலத்துல நம்ம தான் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா, புறஜாதியார்கள். ஆனா எந்த யூதர்களை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க இந்த 2000 வருஷத்துல ரட்சிக்கப்பட்டாங்களா பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்படல. ஏன்னா அவங்களுடைய கண்கள் என்ன இருக்கு, குருடாக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இல்லைங்களா, ரோமர் 9, 10, 11 அவங்களுக்காக எழுதப்பட்டதுங்க. அதுல நமக்கு இல்லை, அவங்களுக்கு. அதுல சொல்றாரு, அவர் இஸ்ரவேல் முழுமையாக என்ன பண்ணப்படும், ரட்சிக்கப்படும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இஸ்ரவேல் முழு நாடே என்ன பண்ணப்படுமா, ரட்சிக்கப்படும். அவர் என்ன பண்றாரு, எழுதுறாரு இல்லைங்களா? அதுதான் இயேசு கிறிஸ்து 2வது முறை வரப்போ எல்லா யூதர்களும் இஸ்ரேல் நாடே என்ன பண்ணப்படும், ரட்சிக்கப்படும்.
ஏன்னா அவர் வந்து அவர்களுடைய பாவத்தை வந்து முற்றிலுமாக என்ன பண்ணிடுவாரு, அகற்றுவார். இதுதான் பாவ நிவாரண பண்டிகை, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பரிகார நாள் பண்டிகை அப்படின்ட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இனி ஒரு யூதனும் வந்து என்ன பண்ண மாட்டான், திரும்பி நிரந்தரமாக அவங்க வந்து பாவமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாரோடு கூட வாழ போறாங்க, யார் இருக்க போறாரு அவங்க நடுவுல, இயேசு கிறிஸ்து இருக்க போறாரு இல்லைங்களா. இதுதான் அந்த பரிகார நாள் பண்டிகையினுடைய நிறைவேறுதல். அடுத்து கடைசியான பண்டிகை என்ன பார்த்தீங்கன்னா கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகையினுடைய நிறைவேறுதல் கூட எப்போ நடக்கும்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வராரு இல்லைங்களா, அப்பதான் அதுவும் என்ன பண்ணப்படும், நிறைவேறும். அது என்னத்தினுடைய நிறைவேறுதல்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூடார பண்டிகைக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது இன் கேதரிங் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அநேகமா வந்து இந்த டீச்சிங்லேயே நான் அதை கவர் பண்ண முயற்சிக்கிறேன், தேவைப்படும் நினைக்கிறேன். அப்போ அதை உங்களுக்கு நான் விளக்குறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூதர்கள் வந்து உலகமெங்கிலும் சிதறப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பண்டிகைக்கு வராங்க இல்லைங்களா, அப்போ வந்து அவங்களுக்கு பர்மனெண்ட் பிளேஸ் எல்லாம் கிடையாது, சொந்த வீடு எதுவும் கிடையாது இல்லைங்களா. அவங்க வருவாங்க, டென்ட்டில் போட்டு அங்கே டென்ட்லேயே அவங்க தங்கி பண்டிகை கொண்டாடிட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. இது வந்து நிழல். ஆனால் நிஜத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, இதனுடைய நிறைவேறுதல் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் இல்லைங்களா. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் வந்து என்ன பண்ண போறாங்க, டென்ட்ல இல்லைங்க, லிட்ரலா அவங்களுடைய சொந்த நகரம், அது சொந்த நாடு, பர்மனண்டா அவங்க என்ன பண்ண போறாங்க, இஸ்ரேல்ல அந்த 12 கோத்திரமும் தங்கி இருக்க போறாங்க, வாழ போறாங்கங்க. நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க, அல்லது சிலர் வந்து சொல்லுவாங்க, இப்பவே இஸ்ரேல் நாடு உருவாயிடுச்சு 1948, இப்பவே அவங்க சொந்த வீட்டில் தானே இருக்கிறாங்கன்னு நினைப்பீங்க. நல்லா கவனிங்க, இது ஆல்ரெடி போதிச்சா, ஆனால் அந்த வசனத்தை நான் டீச் பண்ணாத விட்டுட்டேன். ஜக்கரியா 14ஆம் அதிகாரம் திருப்புங்க. ஜக்கரியா 14ஆம் அதிகாரம், அதில் 4 வசனங்களை உங்களுக்கு டீச் பண்ண, அப்போ 1ஆம் வசனம் 2வது வசனத்தை வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். வாசிப்போம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. அதற்கு இருக்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 2 வசனம் எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உபத்திரவ காலத்தை குறித்து இந்த வசனம் பேசுது பாருங்க. ஸோ திரும்பி யூதர்கள் வந்து என்ன பண்ணப்பட போறாங்க, சிதறடிக்கப்பட போறாங்க. அந்தி கிறிஸ்து என்ன பண்ண போறாங்க, இவங்களை உபத்திரப்படுத்த போறாங்க. அந்த மகா உபத்திரவ காலத்துல வந்து யூதர்களுடைய வீடுகள் வந்து என்ன பண்ணப்படும், நகரம் வந்து என்ன பண்ணப்படும், கைப்பற்றப்படும், வீடுகள் வந்து பிடுங்கப்படும், ஸ்திரீகள் உபத்திரப்படுத்தப்படுவாங்க, இவங்களை சிதறடிக்கப்பட போறாங்க, அவங்களை சிறைச்சாலையில போடுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த உபத்திரவ காலத்துல நடக்க போற சம்பவம். ஸோ இவங்கெல்லாம் திரும்பி என்ன பண்ண போறாங்க, உலகம் எங்கிலும் சிதறடிக்கப்பட போறாங்கங்க. திரும்பி ஆண்டவர் அவங்களை என்ன பண்ண போறாரு, அந்த உபத்திரவ காலம் எல்லாம் முடிந்த பிறகு அவங்களை இன் கேதரிங் ஃபீஸ்ட்னு சொன்ன இல்லைங்களா, அவங்களை திருப்பி சேர்க்க போறாருங்க. சேர்த்து அந்த கூடார பண்டிகையினுடைய நிறைவேறுதல் அப்பதான் என்ன பண்ணப்படும், நிறைவேற போகிறதுங்க. ஸோ போதும் நினைக்கிறேன். இது நம்மளுடைய பாடம் கிடையாது, பிரீஃபா உங்களுக்கு சொல்லிட்டேன். மீதமுள்ள அந்த 3 பண்டிகை நீங்க என்னன்ட்டு யோசிக்க கூடாது இல்லையா. 3 பண்டிகை இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர்காலத்துல வந்து என்ன பண்ணப்பட போகுது, செய்யப்பட அல்லது நிறைவேற போகிறது. இயேசு கிறிஸ்து வரப்பதான் யூத மக்களை வந்து அவர் என்ன பண்ணுவாரு, ரட்சிப்பார். அவங்களுடைய பாவத்திலிருந்து அவங்களை ரட்சித்து அவங்களுக்கு நிரந்தரமாக அவங்களுடைய தேசத்தை என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. அந்த தேசத்துல அவரே உட்கார்ந்து ராஜாவாக நிரந்தரமாக என்ன பண்ண போறாரு, ஆட்சி செய்ய போகிறார். இதுதான் இந்த 7 பண்டிகைகள். ஆனா இன்றைக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ரொம்ப 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 வந்து கூர்மையாக, கவனமாக, ஜாக்கிரதையாக தான் இந்த வேதத்தை வந்து நீங்க என்ன பண்ணணும், கையாளணும். இதை வந்து நீங்க கேட்கணுங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கன்னா இங்க என்ன நடக்குது என்பதை வந்து
உங்களால கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இதுக்கு முன்பதாக கற்றுக் கொடுத்தவர்கள் இப்ப நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறத கற்றுக் கொடுத்திருக்க மாட்டார்கள், கற்பித்திருக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்ட்டு அவங்களுக்கு தெரியல. பாருங்க, கடந்த பாடத்திலே உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் தீர்க்க தரிசன நிறைவேறுதல். இதற்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்கு? நிழல் இருக்கு. அதனுடைய நிஜம் தான் இங்க நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. 2ஆம் அதிகாரம் இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. என்ன தீர்க்க தரிசனம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி செல்றதுக்கு முன்பதாக சொன்னார் இல்லைங்களா? 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் ஆங்கிலத்துல, தமிழ்ல 4வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் ஜலத்தினாலே யோவான் ஸ்நானகன் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான். சில நாளுக்குள்ளே நீங்க என்ன பண்ண போறீங்க? பரிசுத்த ஆவியானவரால ஞான ஸ்நானம் பெற போறீங்க அப்படின்னு சொன்னாரா இல்லைங்களா? அதனுடைய நிறைவேறுதல் தான் இங்க பாருங்களேன். அன்றையும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். ஸோ பரிசுத்த ஆவியினாலே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இப்போ ஞான ஸ்நானம் பெற்று கொண்டு இருக்கிறாங்க. அதுதாங்க இந்த 2ஆம் அதிகாரத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும்னா, இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் நாட்டுல அந்த எருசலேம்ல கூடி வந்திருந்த ஒரு சிறு கூட்ட ஜனம், ஸ்மால் ரெமனன்ட், என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா மறுபடியும் பிறந்து கொண்டு இருக்கிறாங்க. இங்க பர்த் இஸ் டேக்கிங் பிளேஸ். இங்க மறுபிறப்பு சம்பவித்து கொண்டிருக்கிறங்க. இப்போ 3000 பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய மெசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள் இல்லைங்களா? அவங்க மேல ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை பொழிய பண்ணினார். பரிசுத்த ஆவியானவரால் அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க? ஸ்நானிக்கப்பட்டார்கள். அதுக்கு தான் சொன்னேன், இது ஒன் டைம் ஈவென்ட். இந்த ஒரு சில கூட்ட ஜனம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தான் முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். வாசிச்சமா இல்லைங்களா? மறந்துட்டீங்களா? லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல இந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு நீ உன்னுடைய விளைச்சல்ல இருந்து நீ ஆண்டவருக்கு என்ன கொண்டு வரணும்? காணிக்கையை கொண்டு வரணும். அந்த காணிக்கை யாரு? முதற் பலன். போய் திருப்பி கேட்டு பாருங்க, நான் வாசிச்சு பாருங்க. இங்க ரட்சிக்கப்பட்ட, இங்க மறுபடியும் பிறந்த இந்த ஸ்மால் ரெமனன்ட், இந்த ஒரு சில ஜனங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா முதற் பலன்கள், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதற்கனி. கவனம் வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்பீடா போயிட்டேன்னா பை சான்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, இதை மீண்டும் போட்டு கேட்டு பாருங்க. இங்க மறுபிறப்பு சம்பவித்து கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் அந்த பெந்தெகோஸ்தே நாளினுடைய முதற் கனிகள், முதற் பலன்கள். ஸோ இதை எடுத்துக்கொண்டு இந்த பெந்தெகோஸ்தே டினாமினேஷன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் ரட்சிக்கப்படும் போதும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? ஊற்றப்படுவாருன்ட்டு என்ன பண்றாங்க? போதிக்கிறாங்க. முற்றிலும் தவறானது. நான் முதல்ல சொன்னேன், இது ஒன் டைம் ஈவென்ட். நீங்க இதற்கு அப்புறம் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க தியானிச்சீங்கன்னா, திரும்பி ஜனங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா இங்க நடந்த மாதிரியே அங்க நடக்காது. அதாவது இங்க என்ன சம்பவித்ததோ அங்க அப்படியே சம்பவிக்க மாட்டாது. பலத்த காற்று, பெரிய சத்தம், அதெல்லாம் தியானிக்க போகிறோம். அப்படியாக பிற்பாடு ரட்சிக்கப்படுறப்போ அந்த மாதிரி எதுவும் சம்பவிக்க மாட்டாது. மாறாக அவங்க எல்லாருமே இந்த குரூப்ல என்ன பண்ணப்படுவாங்க? சேர்க்கப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் ஆத்துமக்களை என்ன பண்ணிட்டே வந்தாரு? சபையில சேர்த்து கொண்டு வந்தாருன்னு தான் இருக்குமே தவிர, இந்த ரஷ்ஷிங் விண்ட், பலத்த காற்று, இடி மின்னல், சப்தம், அதெல்லாம் இந்த இடத்துல மாத்திரம்தான் என்ன பண்ணப்பட்டது? ஃபாலோ பண்றீங்களா? இருக்கிறீங்களா? புரியுதுங்களா சொல்லுறது? கவனிச்சுக்கோங்க, இது ஒன் டைம் ஈவெண்ட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் பலமாக அந்த இடத்துல வந்துட்டாரு. அவர் திருப்பி போயிட்டு திருப்பி வர்றது கிடையாதுங்க. அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல அவர் வந்ததுதான். இதற்கப்புறம் ரட்சிக்கப்படுறவங்க அந்த இதுல சேர்க்கப்பட்டார்கள், மறுபடியும் பிறந்து. பார்ப்போம் அதெல்லாம் நம்ம. ஸோ நீங்க என்ன ஆயிடக்கூடாது? கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்படுறவங்க இந்த ஆசீர்வாதத்துல பங்கு பெறுவார்களே தவிர, இவங்களுக்கு நடந்தது தான் அவங்களுக்கும் நடக்க
நடக்கும்ட்டு யாரா சொன்னா அது தவறு. அப்படியாக நடக்கல. இன்னைக்கு நிறைய பேர் போதிக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல நானும் போயிருக்கிறேன். அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவர் வரப்போறாரு, உங்க மேல இறங்க போறாரு. அந்த பெந்தேகோஸ்தேவினுடைய நாளை ரீக்ரியேட் பண்ண இன்னைக்கு நிறைய பேர் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படியாக நடக்குதுன்ட்டு நிறைய பேர் நம்பிட்டும் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வேதம் தெரியல. பாருங்க, இங்க கவனிச்சிங்கன்னா 2 வசனம் பாருங்க. அங்க சொல்லுது, அங்க ஆண்டவர் சொல்றாரு பரிசுத்த ஆவியானவரால் நீங்க ஸ்நானிக்கப்படுவீங்கன்னு சொல்றாரு. ஆனா இங்க 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம இங்க வாசிக்கிறோம், அவங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள்ன்ட்டு 2 வார்த்தைகள். புரியுதுங்களா? அங்க இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பேப்டைஸ்ன்னு சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுன்னு சொல்லுது. ஸோ இது ரெண்டுமே வேற வேற கிடையாது. இது ரெண்டுமே ஒண்ணுதான். பரிசுத்த ஆவியானவரால் ஸ்நானிக்கப்படுறதும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுறதும் ரெண்டுமே எதுதான்? ஒரே ஒரு சம்பவம் தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதெல்லாம் ஆல்ரெடி என்ன பண்ணப்பட்டது? அறிவிக்கப்பட்டதுங்க. தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டது. பழைய காலத்துல யோவேல் தீர்க்கதரிசி எல்லாம் இந்த நாளை குறித்து என்ன பண்ணியிருக்கிறாரு? தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறாரு. அதை தியானிக்க போகிறோம். யோவான் ஸ்தானகனும் என்ன பண்ணியிருக்கிறாரு? இதை சொன்னார் இல்லைங்களா? ஸோ அதுதான் என்ன பண்றீங்க? நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஸோ நான் சொன்னேன் இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு சொன்னேன். பிறப்பு, மறுபடியும் பிறந்து கொண்டு இருக்கிறார்கள் சொன்னேன் இல்லைங்களா? அதை மாத்திரம் இன்னைக்கு தியானித்து மீதமுள்ள காரியங்களை நம்ம வருகிற நாட்களில் தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். இங்க நிக்கோதேமு குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அதாவது இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் ஒரு அதிகாரி, யூதர்களுக்குள்ளே ஒரு அதிகாரியா இருக்கிறான். அவன் ஒரு பரிசேயன். பரிசேயன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா வேதத்தை கரைச்சி குடிச்சவங்க, அவங்க தான் பரிசேயர்கள். ஸோ இவன் வேதத்தை கரைச்சி குடிச்ச ஒரு அதிகாரி மற்றும் இவன் ஒரு போதகனா இருக்கிறான். இவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா திட்டாட்டமா இயேசுவை பார்க்க ராத்திரில வராங்க. ஏன்? 2வது வசனம் பாருங்க. அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்யும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஸோ இவன் ராத்திரி திருடம் போல என்ன பண்றான், வரான். ஏன் அப்படி வந்தான் பாத்தீங்கன்னா, இந்த மத கூட்டம் ஜனம், இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல இருந்த மத கூட்டம் இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரே அவங்க என்ன பண்ணாங்க? நிராகரிச்சாங்க. ஸோ இவன் பகல்ல இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்திருந்தா இவனும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஃபாலோவரு, பிலீவரு அப்படின்னு சொல்லி இவனை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? புறக்கணிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஜனங்களுக்கு பயந்து ராத்திரில வரான் பாருங்க. ஸோ ராத்திரில ஆண்டவர்கிட்ட சொல்றான், நீங்க கடவுள்கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும். நல்லா கவனிங்க. அங்க நிக்கோதிமு இயேசு கிறிஸ்து கடவுள்கிட்ட இருந்து வந்தாருன்று என்பதை ஒத்துக்கொள்றான். ஆனா இயேசு கிறிஸ்து தான் மெசியாவாக அவன் என்ன பண்ணல, நம்பல, ஏற்றுக்கொள்ளல. குறிப்பிடத்தக்கதுங்க. கடவுள்கிட்ட இருந்து வந்தவங்களை நம்புறது வேறு, மெசியாவை நம்புறது வேறு. கடவுள்கிட்ட இருந்து ஒரு தூதன் வந்தான், மெசஞ்சர் வந்தான், இவ்வளவு அற்புதம் அடையாளம் எல்லாம் செய்யற வாசை இவன் கடவுள்கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும் என்று நம்புறாங்க இல்லையா? அது வேற. அதனால உங்களுக்கு ரட்சிப்பெல்லாம் வரப்போறது கிடையாது. இவர் தேவனுடைய குமாரன், இவர் மெஸ்ஸியா அப்படின்னு நம்பினா தான் ரட்சிக்கப்படுவாங்க யூதர்கள். விளங்குதுங்களா இல்லைங்களா? அதனால உஷாரா இருக்கணும். நிக்கோதிமு கடவுள்கிட்ட இருந்து தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு என்பதை ஆணித்தரமா நம்புறான். எதை வைத்து? இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களை வைத்து. ஆனா இயேசு கிறிஸ்துவை அவன் மெசியாவாக என்ன பண்ணல, இன்னும் நம்பல. 3வது வசனம். இங்க பாத்தீங்கன்னா நிக்கோதிமு இயேசு கிறிஸ்துவ கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. ஆனா இயேசு கிறிஸ்துவே அவன் என்ன பண்றாரு? அவனுடைய தேவையை அவனுக்கு சுட்டி காட்டுறாரு. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்பெஷாலிட்டிங்க. ஆமாங்க. பாருங்க, இது அடுத்த அதிகாரத்திலேயே இதை நீங்க வாசிக்கலாம். அதாவது சமாரியா ஸ்திரீ, அங்க அந்த பெண்ணு இது அது இது என்னத்தையோ பேசிட்டு இருப்பான் இல்லைங்களா? இங்க ஆராதிக்கிறது இப்படி, அங்க இப்படி, எங்க முன்னோர்கள் அது இதுன்னு பேசிட்டு இருப்பான். அங்க ஆண்டவர் நிறுத்தி சொல்வாரு, ஜீவ தண்ணீர் வாசிச்சது இல்லைங்களா? அடுத்த அதிகாரத்திலே இருக்கு, நீங்க வாசிச்சு பாருங்க. அங்க ஆண்டவர் இன்ட்ராக்ட் பண்ணுவாரு. நீ என்னப்பா மற்றவங்களே என்ன பண்ணிட்டு இருக்கிற, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இது அதுன்ட்டு
ஆனா இன்னைக்கு ஒரு தேவை இருக்கு, அதை பத்தி நீ பேச மாட்டேங்கிறியே. நீ நீ வந்து என்ன பண்ணும்? மறுபடியும் பிறக்கணும். நீ என்ன பண்ணும்? உன்னுடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீரை உட்கொள். விளங்குதுங்களா இல்லைங்களா? சரி, வந்துடலாம். 3வது வசனத்துல சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, அவனுக்கு இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். புரியுதுங்களா? அங்க அவன் வேற எதையோ பேசிட்டே இருந்தான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ மறுபடியும் என்ன பண்ணும்? பிறக்கணும்பா. நீ மறுபடியும் பிறந்தா தான் நீ வந்து தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுவ, உன்னால வந்து என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும்ட்டு. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா காலங்காலமா எல்லா யூதர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஸ்தாபிக்க போகிற அந்த ராஜ்யத்தை தான் எல்லா ஜனங்களும் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. இட் இஸ் ஆன்டிசிபேட்டட் ஈவெண்ட். எதிர்பார்ப்போடு எப்படா வருவாரு மெசியா, எப்படா நம்மளை காப்பாற்றுவார், எப்படா அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாருன்ட்டு காலங்காலமாக ஜனங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க இல்லைங்களா? அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேவை உண்டு. அந்த தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறந்தாதான் அவங்க வந்து என்ன பண்ண முடியும், அந்த ராஜ்யத்தை அவர்களால பார்க்க முடியும்ட்டு இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொல்றார். 4வது வசனம், அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். எவ்வளவு பெரிய பைபிள் டீச்சருங்க இவன் நிக்கோதேமு. அவன் இயேசு கிறிஸ்து வந்து நீ மறுபடியும் பிறக்கணும்பான்னு சொல்றாரு. அதுக்கு அவன் யோசிக்கிறான். அவனுக்கு ஆல்ரெடி வயசாயிட்டு இருக்கு இல்லையா? அவன் சொல்றான், எப்படி திரும்பி நான் என் அம்மா வயிற்றுல போயிட்டு திருப்பி எப்படி நான் வந்து என் அம்மா வயிற்றுல இருந்து பிறக்க முடியும் அப்படின்ட்டு என்ன பண்றான், யோசிக்கிறான். இயேசு கிறிஸ்து 5வது வேடிக்கையா தாங்க இருக்கும். ஏன்னா இவன் சாதாரணமான ஆள் கிடையாது. இவன் யாரு? ஒரு அதிகாரிங்க. இவன் வந்து ஒரு போதகன், மாஸ்டர், டீச்சர். அதனாலதான் சிரிப்பு வந்துச்சு. சரி, 5வது வசனம், இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இவன் குழம்பிட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து நீ சொல்றாரு நீ மறுபடியும் பிறக்கணும் பான்ட்டு குழம்பிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் யோசிக்கிறதே ஆண்டவருக்கு தெரியுது. அதுக்கு சொல்றாரு, நீ வந்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல நீ என்ன பண்ண மாட்ட, போக மாட்ட அப்படின்னு சொல்றாரு. ஜலம், இன்னொன்று ஆவி. சோ 2 இங்க இருக்கு பாருங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, இந்த இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் இல்லைங்களா? அந்த ராஜ்யத்திற்குள்ள ஒரு மனுஷன் போகணும்னா அவன் வந்து ஜலத்தினால பிறந்திருக்கணும், மற்றும் அவன் எதனால பிறந்திருக்கணும், ஆவியினாலே பிறந்திருந்தா மாத்திரம்தான் இந்த ராஜ்யத்திற்குள்ள என்ன பண்ண முடியும், போக முடியும்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது சொல்றாப்பவே தெரியுது, இந்த நிக்கோதிமு வந்து இவன் வந்து யூதர்களுக்கு தலைவனாக இருந்தாலும், அதிகாரியா இருந்தாலும், அவன் பரிசேயனா இருந்தாலும், போதகனா இருந்தாலும், அவன் கூட மறுபடியும் பிறக்கலனா அந்த ராஜ்யத்திற்குள்ள அவனால என்ன பண்ண முடியாது, போக முடியாது அப்படின்ட்டு இங்க இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன பண்றாரு, சுற்றி காட்டுறாரு பாருங்க. சோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து இந்த ஜலத்தினால பிறக்கிறது என்ன போதிப்பாங்க பாத்தீங்கன்னா, வாட்டர் பேப்டிசம்னு போதிப்பாங்க. இல்ல, நான் அதை நம்புறது இல்லை பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்து நீ தண்ணியில பிறக்கணும்ன்றத வந்து அவர் வந்து நீ ஞான ஸ்நானத்தை குறித்து அவர் பேசல. நீ ஜலத்தினால பிறக்கணும், அப்புறம் ஆவினால பிறந்தா தான் நீ என்ன பண்ண முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை வந்து என்ன பண்ண முடியும், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள போக முடியும் சொன்னார் இல்லைங்களா? அங்க வந்து ஆண்டவர் வந்து தண்ணி ஞான ஸ்நானத்தை குறிக்கல. அங்க ஆண்டவர் வந்து நேச்சுரல் பர்த்தை வந்து என்ன பண்றாரு, குறிக்கிறாரு. இங்க கான்ட்ராஸ்ட் பாருங்க, 2. ஒன்னு நேச்சுரல் பர்த், இன்னொன்று வந்து ஸ்பிரிச்சுவல் பர்த். ஒன்னு ஜலத்தினாலே, இன்னொன்று ஆவியினாலே. ஜலத்தினாலேனா வந்து தாயின் வயிற்றுலங்க
நேச்சுரல் பர்த் தானே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் தாயின் வயிற்றுல அந்த தண்ணியை உடைச்சிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், பிறக்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? 9 மாதம் இல்லைங்களா, கூட குறைய தாயின் வயிற்றுல நம்ம தண்ணியில இருந்து அந்த தண்ணியை உடைச்சிட்டு தான் நம்ம பிறக்கிறோம் இல்லைங்களா. அது தாங்க நேச்சுரல் பர்த். ஜலத்தினால் பிறப்பது என்பது அதுதான். இதுதான் நான் நம்புறேன். ஏன்னா இதுதான் உண்மையும் கூட. ஏன்னா அதற்கு கீழ் வசனத்தை ஆண்டவரே அதை கன்ஃபார்ம் பண்ணுவாரு. இங்க ஆவியினாலே பிறக்கணும்னு சொல்றாரு இல்லைங்களா. இன்னொரு பிறப்பு இது எதை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரால மேல இருந்து ஒரு மனுஷன் என்ன பண்ணும், பிறக்கணும். கீழே இருந்து பிறக்கணும், மேல இருந்து பிறக்கணும். 6வது வசனம் நான் சொல்லி இந்த உண்மையா இல்லையான்னு பாருங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் சொல்லிட்டார் பாருங்க. மாம்சத்தினால் பிறப்பது, நம்ம எப்படி மாம்சத்துல பிறக்கிறோம், தாயின் வயிற்றிலிருந்து தண்ணியை உடைச்சிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், பிறக்கிறோம். இதுதான் மாம்சத்துல பிறக்கிறது. புரியுதுங்களா? வசனம் இருக்கு பாருங்க. which is born of the flesh is flesh. that's waterங்க. மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். ஸோ இங்க நிக்கோதிமுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நிக்கோதிமே உனக்கு நான் சொல்றேன், உன்கிட்ட சொல்றேன், நீங்க மறுபடியும் பிறக்காவிட்டால். நல்லா கவனிங்க. இங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இதை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இந்த வார்த்தைகளை கேட்கணும். ஏன்னா ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க. இங்க ஒருமையும் இருக்கு, பன்மையும் இருக்கு. அதாவது இங்க இந்த 6வது வசனத்துல ஆங்கிலத்துல வாசிச்சா உங்களுக்கு நான் ஈஸியா இருக்கும். யோவான் 3ஆம் அதிகாரம். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல பாருங்க இங்க என்ன நடக்குதுன்ட்டு. பாருங்க வாசிக்கிற 6வது வசனத்துல. that which is born of the flesh is flesh and that which is born of the spirit is spirit. 7வது வசனம். marvel not that I said unto thee. இங்க சொல்றாரு இயேசு கிறிஸ்து, நீ என்ன பண்ணாத, இயேசு 7வது வசனம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். இங்க நிக்கோதிமை பார்த்து சொல்றாரு, நீ ஆச்சரியப்படாதப்பா, நான் சொல்றேன் இல்லையா, நீ மறுபடியும் பிறக்கணும்ட்டு அங்க சொல்றாரு. இங்க தீன் வந்துச்சு இல்லைங்களா, அங்க நிக்கோதிமை அது ஒருமை. ஈன்னு சொல்றாரு இல்லைங்களா, அது பன்மை, ப்ளூரல்ங்க. தமிழ்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் வந்து பாருங்க, நீங்கள் இங்க நிக்கோதிமையை குறிக்கிறங்க. அங்க இயேசு கிறிஸ்து நிக்கோதிமை கிட்ட சொல்றாரு நீங்கள்ன்ட்டு. நீங்கள்னா யாரு? முழு இஸ்ரவேல் நாடுங்க. இவன் யூதர்களுக்கு தலைவன் இல்லைங்களா. இஸ் a representative of Jews, ரூலர் ஆஃப் ஜூஸ் தானுங்க. அவன் ஒரு போதகன், பரிசேயன் இல்லையா. அவங்கிட்ட சொல்றாரு, நிக்கோதிமே நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க உங்க ஜனங்கள், யூத ஜனங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால், அதனாலதான் இது அழுத்தி அழுத்தி நான் சொல்றேன். marvel not that I said unto thee நிக்கோதிமி, ye must be born again. நீங்க ரட்சிக்கப்படும், நீங்க மறுபடியும் பிறக்கணும்ட்டு இயேசு கிறிஸ்து எதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, முழு இஸ்ரேல் நாட்டை சொல்றாருங்க. உங்க நாடு மறுபடியும் பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள என்ன பண்ணப்படும், போகுங்க அப்படி என்று ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லல. சோ உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னா புரியும் பாருங்க. இப்போ யூத மக்கள் அவங்க எப்படி பிறந்தாங்க, இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற யூத மக்கள் எப்படிங்க பிறந்தாங்க? மாம்சத்தின்படி அவங்க யார்ல இருந்து பிறந்தாங்க? ஆபிரகாம்ல இருந்து பிறந்தாங்க. அவங்களுடைய முன்னோர்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இல்லையா, முற்பிதாக்கள். அவங்கள இருந்து தானே பிறந்தாங்க. ஸோ ஆபிரகாமில இருந்து பிறந்தவங்க தான் யூத மக்கள். இது என்ன பிறப்பு? மாம்சத்துல பிறக்கிறது. மாம்சத்தின்படி அவர்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததிய, ஆபிரகாமின் பிள்ளைகள். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு எந்த சாத்தியமே இல்லை. ஆமாவா இல்லைங்களா? 100 வயசுல ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பிறக்கிறான் இல்லைங்களா. அது யாரால தான் முடிஞ்சது? யாரால தான் நடந்தது? கடவுளால தான் நடந்தது. 100 வயசுல ஆபிரகாமுக்கு யாரு பிறக்கிறான்? ஈசாக்கு பிறக்கிறாரு. ஈசாக்குக்கு பிறந்தவர் தான் யாரு? யாக்கோபு. ஸோ இந்த யூத மக்கள் யாருல இருந்து பிறந்தாங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமில இருந்து தான் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மாம்சீக பிறப்பு ஆபிரகாம்ல இருந்து தான் வந்தாங்க. ஸோ ஒவ்வொரு யூதனும் மேன்மை பாராட்டுறது என்ன பாத்தீங்கன்னா, நாங்க யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி.
எங்களுடைய முற்பிதா யாரு, எங்களுடைய தகப்பன் யாரு, ஆபிரகாம். ஸோ அவங்க சொன்னாங்க, நாங்க ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கிற வாசி எங்களுக்கு பரலோகம் வந்து கேரண்டி. உண்மையானே இப்ப கூட அப்படிதான் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அவங்க சொல்றாங்க, நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள ஈஸியா என்ன ஆயிடுவோம், போயிடுவோம். ஏன்னா எங்களுடைய பிறப்பு யாருக்குள்ள இருந்து வந்தது, ஆபிரகாமுக்குள்ள இருந்து வந்தது. விளங்குதுங்களா இல்லைங்களா. ஸோ மாம்சத்தின்படி யூத மக்கள் வந்து யாருல இருந்து தான் தோன்றினாங்க, பிறந்தாங்க, ஆபிரகாம்ல இருந்து. ஸோ இவங்க சொல்றாங்க, நாங்க எப்படின்னா என்ன பண்ணிடுவோம், பரலோகத்திற்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு போயிடுவோம்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, போக மாட்டேன். நான் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவங்களுக்கு சொல்றாரு, போக மாட்டீங்க. நீங்க ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற வாச, நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிற வாச, நீங்க வந்து என்ன ஆக மாட்டீங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க மாட்டீங்கன்ட்டு சொல்றாருங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கிறது அப்படின்னா என்ன இல்லையா, நிக்கோதிமு அதுதான் கேட்கிறான். அப்படின்னா எப்படி யோசிக்கிறான், வாசிங்க. ஸோ 8வது வசனத்துல ஆண்டவர் வந்து கிளியரா மறுபடியும் பிறக்கிறதை வந்து எதோடு ஒப்பிடுறாரு பாத்தீங்கன்னா, காற்றோடு ஒப்பிடுறாருங்க. காற்று வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க 8வது வசனத்துல, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறப்பவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த மறுபடியும் பிறக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய காற்றுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. காற்றினுடைய சத்தத்தை தான் நம்மளால என்ன பண்ண முடியுது, கேட்க முடியுது. அது எங்க வருது எங்க போகுதுன்னால தெரியாது. அது மாதிரி தான் மறுபடியும் பிறக்கிறவனும். இதுதாங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சம்பவித்து கொண்டிருக்கிறது. அந்த மைட்டி ரஷ்ஷிங் விண்ட், பலத்த காற்று அந்த இடத்துல வந்துச்சு இல்லைங்களா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வராருங்க. வந்தாரு, அங்க இருந்த எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் பிறந்துட்டாங்க. அது எப்படி எப்படி தெரியாது. அதெல்லாம் மறுபடியும் பிறக்கிறதுனா ஏதோ நீ மறுபடியும் பிறந்தது ஏதோ ஸ்பெஷலா எதனா ஒரு அடையாளம்லாம் உனக்கு இருக்காது. ஆனா நீ மறுபடியும் நீ நம்பிட்டா, அவர் தான் மெசியான்னு நம்பிட்டா, நீ என்ன ஆயிடுவ, மறுபடியும் பிறப்ப. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா நீ மறுபடியும் பிறந்துடுவ அப்படின்றத இங்க வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. இதை கேட்டுட்டு கூட அவன் பாருங்க என்ன திருப்பி என்ன பண்றான் பாருங்களேன். 9வது வசனம், அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். மறுபடியும் பிறக்கிறது 2 பிறப்பு சொல்றாரு. ஒரு பிறப்பு வந்து தண்ணினால பிறக்கிறது, தாயின் வயிற்றுல இருந்து பிறக்கிறது. ஸோ ஆவி அது அவனுக்கு நல்லா புரிஞ்சிச்சு, அவனுக்கு நல்லா தெரியுது. மாம்சத்துல பிறக்கிறது மாம்சமா இருக்கிறது மாம்சமா இருக்கும்ன்றது ஆண்டவர் சொல்ற அப்பவே அவனுக்கு அது புரியுது. அவன் ஒரு போதகன் இல்லையா. ஆனா இந்த ஆவியினால் பிறப்பது என்ன என்பது வந்து அவனுக்கு புரிய மாட்டேருக்கு. அதனால ஆண்டவர் விளக்குறாரு. ஆவியினால் பிறக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, அது ஒரு காற்றுக்கு ஒப்பிடப்பட்டு அங்க சொல்றாரு. அந்த சத்தத்தை மட்டும் தான் நீ கேட்ப, ஆனா அது எங்க வருது எங்க போறது எப்படி யாருக்கும் தெரியாது. அது போலதான்ப்பா இருக்கும். நீ நம்பினா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டா நீ மறுபடியும் பிறந்துருவேன்னு சொல்றாரு. அதற்கு இவனா திருப்பி என்ன சொல்றான், அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையிலேயே படிச்சு தான் PhD பட்டம் வாங்கினியா இல்ல டுபா குரானின்னு கேட்கிறாரு பாருங்க. அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றாரு, அவனுக்கு புரியல பாருங்க. 10வது வசனம் பாருங்களேன். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா. ஆங்கிலத்துல வாசிங்க. இங்க வந்து நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும், ஆங்கிலத்துல அப்படி இல்லை பாருங்க. 10வது வசனம் பாருங்க. Jesus answered and said unto him, art thou a master of Israel? நல்ல கவனிங்க, அங்க சொல்லியிருக்கு art thou a master of Israel. நீ இஸ்ரேலுக்கு போதகனாயா, இது கூட உனக்கு தெரியலையா. அங்க இருக்கு இந்த வசனம், நான் சும்மா சொல்லல. அதுக்கு தான் நான் உங்களை வேதத்தை தரங்கன்னு சொல்றேன். கேட்க அங்க சொல்றாரு, நீ எல்லாம் ஒரு போதகனா, நீ உண்மையிலேயே படிச்சுதான் பட்டம் வாங்கினியா இல்ல காசு கொடுத்து பட்டம் வாங்கிட்டியான்னு கேட்கிறாரு. இது கூட உனக்கு தெரியலையா. உன்னுடைய நிலைமை இப்படின்னா அப்ப ஜனங்களுடைய நிலைமை, படிச்ச பட்டதாரி நீ ஒரு பரிசையன், வேதத்தை கரைச்சு குடிச்சவன், டெய்லி வேதத்திலேயே முழிச்சு வேதத்திலேயே தூங்குறவன் பார்த்துட்டு உனக்கே இந்த சத்தியங்கள் எல்லாம் தெரியலனா அப்போ
சாமானிய மக்களுடைய நிலைமை என்னன்ட்டு ஆண்டவர் கவலைப்படுறாருங்க. ஆண்டவர் வந்து அவரை ரெபியூக் பண்றாரு, கடிந்து கொள்றாருங்க நிக்கோதேமுவை. ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி அங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. அதையும் கேட்டுட்டு இவன் சொல்றான், ஆண்டவர் இது எப்படி நடக்கும் ஆண்டவரேன்னு சொல்றான் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய நிலையம் அப்படித்தாங்க. பிஹெச்டி அந்த படிப்பு இந்த படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க, ரெவரண்ட்டுன்னுவாங்க, ரைட் ரெவரண்ட்டாலான்னுவாங்க. ஆனால் வேதத்தில் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு தர்ற சத்தியம் கூட அவங்களுக்கு தெரியாது பாருங்க. நான் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மைங்க. இயேசு கிறிஸ்து கூட அங்கே ஹார்ஷாக தாங்க நடந்துக்கு நான் ரெபியூக் பண்ணுறாரு. ஹி ரிபியூக்ட் நிக்கோதேமஸ். ஒரு தலைவனாக இருக்கிற, போதகனாக இருக்கிற, இது கூட உனக்கு தெரியலையா? இது வந்து புதிய விஷயத்தையும் நான் எதையுமே சொல்லலையே, சாதாரண விஷயத்தை தானே சொல்றாங்க. அது கீழே வசனங்கள், நம்மளுக்கு நேரம் இல்லை. அவர் சொல்றாரு, நீ இந்த பூமிக்குரிய விஷயங்களை சொல்றதையே உனக்கு புரியலன்னா இன்னும் நான் வந்து பரலோகத்தின் விஷயங்களை, ரகசியங்கள் எல்லாம் உனக்கு சொன்னா உனக்கு எப்படிப்பா புரியும் அப்படின்ட்டு கீழே சொல்றாரு பாருங்க. நேரம் இல்லாத வசனம் அங்க போல. ஏன்னா வேதத்தை படிக்கிறாங்க, ஆனா அங்க சொல்ற அந்த வேதம் சொல்ற அந்த சத்தியங்களை வந்து அவங்க என்ன பண்றது கிடையாது, புரிந்து கொள்றது கிடையாது. அவங்களுடைய தியாலஜி, அவங்களுக்கு என்ன போதிக்கப்பட்டது, அவங்களுடைய டினாமினேஷன், அதை வைத்து வேதத்தை இவங்க படிக்கிறப்போ முழு சத்தியத்தையும் அவங்க இழந்து போறாங்க. இங்க பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பெந்தேகோஸ்தேவினுடைய அந்த நிறைவேறுதல் என்ன, பரிசுத்த ஆவியானவர் வரப்போறாரு. அவர் வரப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணப்படுவீங்க, பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்தானம் படப்படுவீங்க, மறுபடியும் பிறப்பீங்க என்ற எவ்வளவு பெரிய நிகழ்வு இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா இதை பத்தி நீங்க போய் பாருங்க, போதிக்க மாட்டாங்க, போதிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு. யூத மக்கள், இஸ்ரேல் நாட்டுல ஒரு சில யூத மக்கள் வந்து மறுபடியும் பிறக்கிறாங்க. அவங்க ஆவியினாலே ஸ்நானிக்கப்படுறாங்க. இதை தெரியாத ஆண்டவர் வந்து நிக்கோதேமுவை என்ன பண்றாரு, கடிந்து கொள்றார். ஸோ வந்து இங்க நிக்கோதேமு வந்து ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்துட்டானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா பிறக்கவும் முடியாது. யோவான் இல்லைங்க, அப்போஸ்தலர்கள் இல்லை, யோவான் 3ஆம் அதிகாரத்துல நிக்கோதேமு பிறந்துட்டானா மறுபடியும் பாத்தீங்கன்னா அவன் வந்து மறுபடியும் பிறக்கல. ஏன் பாத்தீங்கன்னா அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து அவங்க மேல ஊற்றப்படலைங்க. அது வெறும் ப்ராமிஸா தான் இருந்துச்சு அப்போதைக்கு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல கூட அது என்னத்தான் இருந்துச்சு, வாக்கு தத்தமாக, தீர்க்க தரிசனமாக தான் இருந்துச்சு. இன்னும் பரிசுத்த ஆவியானவர் வந்து யார் மேலேயும் என்ன பண்ணப்படல, ஊற்றப்படல. ஏன்னா அது எப்பதான் சம்பவிக்கும், அந்த பண்டிகைனால தான் சம்பவிக்கும். ஏன்னா அதுதானே அதனுடைய நிறைவேறுதல். அதனால தான் ஆண்டவர் வந்து அவங்கள காத்திருக்க சொல்றார். சும்மா ஆண்டவர் எதுவுமே சும்மாலாம் செய்ய மாட்டாரு. நம்மளுடைய கடவுள் வந்து அவர் நோக்கத்தின் கடவுள். இஸ் த காட் ஆஃப் பர்பஸ், பர்பஸ்ஃபுல் காட். அவர் நோக்கங்களின் கடவுளா இருக்கிறார். அந்த நோக்கங்களை வந்து அவர் என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார். சும்மா எதையும் எல்லாம் ஆண்டவர் செய்யறது கிடையாது. ஏன்பா அந்த 10 நாள்னா காரணம் இருக்கு. ஏன்னா 10 நாளுக்கு பிறகுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரும். பெந்தேகோஸ்தே பண்டிகையில தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவாரு, இந்த பூமிக்கு இறங்கி வருவாரு. அவரை ஏற்றுக்கொள்றவங்க மேல அவர் வந்து இறங்குறப்போ அவங்க ஸ்நானிக்கப்படுவார்கள். அவங்க மறுபடியும் பிறப்பாங்க. அந்த மறுபடியும் பிறப்பவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் முதற் பலன்கள். தே ஆர் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த நேஷன் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் நாட்டின் உடைய முதற் பலன்கள், கனிகள் யார் தான், அன்னைக்கு மறுபடியும் பிறந்தவங்க தான். ஸோ இதுதான் வந்து இது முழுமையாக வந்து என்ன ஆகல, நிறைவேறல. இது வந்து இட் இஸ் அ ஃபோர் டேஸ்ட்னு சொல்லலாம், முன் சுவை. ஃபர்ஸ்டே ஒரு பந்தியை வந்து என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி போடுறதுக்கு முன்னாடி ஃபோர் டேஸ்ட் முதல்ல அதை என்ன பண்ணுவாங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா. இது வந்து ஒரு ஃபோர் டேஸ்ட் தான் அன்னைக்கு நடந்தது பெந்தேகோஸ்தே நாளில். ஏன்னா முழு நாடும் இன்னும் ரட்சிக்கப்படலை. இவங்க வந்து முதற் பலன் தான். இன்கேதரிங் ஃபீஸ்ட்னு ஒன்று இருக்க போகுது. எதிர்காலத்தில் இயேசு கிறிஸ்து வர போறாரு இல்லையா, அப்போ தான் எல்லாருமே என்ன பண்ண போறாங்க, இயேசு கிறிஸ்துவை மெசையாவாக ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்ண போறாங்க, மறுபடியும் பிறக்க போறாங்கங்க. ஒரே ஒரு வேத பகுதி வாசிச்சு நம்ம முடிக்கலாம். வேகமாக ஓட நான் விரும்பலை, ஏன்னா நிறையா சத்தியங்களை நம்ம விட்டுருவோம் இல்லைங்களா.
அதனால மூலமாகவே நம்ம சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஏசியா 66ஆம் அதிகாரத்தை திருப்புங்களா. ஏசியா 66ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. The book of Isaiah chapter 66 verse 7. ஸோ 7வது வசனத்துலேருந்து வாசிச்சா பேக்ரவுண்டுக்காக வந்து 1வது வசனத்துலேருந்தே வாசிச்சிடுவோமே, பிரீஃபாக போயிடலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. ஸோ இந்த சம்பவம், இந்த அதிகாரம் எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. உபத்திரவ காலத்திற்கு அப்புறம் வரப்போகிற அவருடைய ராஜ்யத்தை குறிக்கிறது இந்த 66ஆம் அதிகாரம். இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூத மக்கள் வந்து ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்ட்டு பிளான் போடுறாங்க. இல்லை, உபத்திரவ காலத்துக்கு இப்போ வந்து எருசலேத்துல வந்து என்ன கிடையாது, ஆலயம் இல்லை. அலாஸ்கா மாஸ்க் இருக்கு இல்லைங்களா, கோல்டன் அந்த இது நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. அங்கே இன்னமும் யூதர்களுக்கு அந்த கோயில் ஆலயம் இல்லைங்க. ஸோ இப்போ இந்த உபத்திரவ காலத்தில், இந்த கடைசி நாட்களில் வந்து என்ன பண்ணுறாங்க யூத மக்கள்னு சொல்லிட்டு, அவங்க வந்து கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட ஆசைப்படுறாங்க. படிச்சோமா இல்லைங்களா? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. ஸோ இந்த யூத மக்கள் எல்லாம் இப்போ இந்த உபத்திரவ காலத்தில் வந்து என்னத்தை கட்ட போகிறாங்க, ஆலயத்தை கட்ட போகிறாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, அவங்களுக்கு, எனக்கு நீங்கள் ஆலயத்தை கட்ட போகிறீங்களாப்பா, எனக்கு போயிட்டு நீங்கள் வந்து கோயில் கட்ட போகிறீங்களா. வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அதாவது வானத்தில் உட்கார்ந்து கொண்டு தான் நான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிறேன். என்னுடைய பாதபடி வந்து இந்த பூமி. அது கற்பனை பண்ணி பாருங்களேன். என்ன சொல்கிறாரு, வானமும் பூமியும் யாருது, எந்து. இது எல்லாத்தையும் யார் தான் சிருஷ்டித்து, என் கை தான் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு சிருஷ்டித்து. 2வது வசனம் பாருங்க, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவங்க சொல்றாங்க, நம்ம கடவுளுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கடவுள் சொல்றாரு, எனக்கு போய் நீங்க எப்படிப்பா கோயில் கட்ட போறீங்க, நான் வந்து ஐ எம் நாட் அ ஸ்மால் ஜி காட். நான் எவ்வளோ பெரிய கடவுள்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சிங்காசனம் எங்கே இருக்குது, வானம். நான் கால் வைக்கிற இடம் எது, பூமி. நம்ம ஆராதிக்கிற கடவுள் எவ்வளோ பெரியவர்னு பாருங்க. கவனிக்கிறீங்களா இல்லைங்களா? நம்ம ஆராதிக்கிற கடவுள் சாதாரணமானவர் கிடையாதுங்க. அண்ட சராசரத்தை படைத்தவர் பரலோகத்திலிருந்து உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவானுங்க, கேலி கிண்டல் அடிப்பானுங்க. உப்பர் வாழா ஒருத்தர் இல்லை, மேலே உட்காந்து நீ யாருன்ட்டு போய் சொல்கிறானுங்கன்ட்டு. உப்பர் வாழா இருக்கிறாருயா, இருக்கிறாரு. என்ன சொல்றாரு, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தது. இந்த உலகம் தானாலாம் உருவாகல, இதை என் கையால நான் உண்டாக்குனன்ட்டு சொல்றாரு. சிருஷ்டித்ததினாலே இவைகளை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு அவங்க சொல்றாங்க, நான் கடவுளுக்கு கோயில் கட்டுறேன்ட்டு. கடவுள் சொல்றாரு, நீ எனக்கு கோயிலெல்லாம் கட்ட முடியாதுப்பா, நான் கோயிலெல்லாம் தங்குறது கிடையாது. நான் எங்க தங்குறேன், எனக்கு யாரை பிடிக்கும், யாருடைய இருதயத்துல நான் வாசம் பண்றேன்னு சொல்றாரு பாருங்க. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிற குவாலிட்டிஸ் பாருங்க. எப்படி இருக்கணுமா, சிறுமைப்பட்டு ஹம்பலா இருக்கணும், ஆவியிலே நொறுங்குண்டு தாழ்மையா இருக்கணும், என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என் வசனத்திற்கு கீழ்படுகிறவனை தான் நான் பார்ப்பேன். ஓகேவா இல்லைங்களா? கீழே நல்லா கவனிச்சுக்குங்க. கடவுளுக்கு வந்து இங்க ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாத்தையும் வந்து என் கை தான் படிச்சிச்சு, நீங்க எனக்கு எதையும் செய்யலாம் முடியாது, இதெல்லாம் என்னுடையது. நம்ம இன்னைக்கு மனுஷன் பெருமைப்படுறான், கடவுளுக்கு கொடுக்கணும்ட்டு வர விஷயத்துல வந்து அவன் என்ன பண்றான் பாத்துக்கிறீங்களா? அது எப்படி சொல்லுறது, கன்ஃபியூஷன் சொல்றது வேணாம், வேற வார்த்தை எதனா யூஸ் பண்ணணும். நம்ம கடவுளுக்கு கொடுக்கணும்னு வரப்போ அவன் என்ன பண்றான், பெருமைப்படுறான். இது ஏன் பண்ணும், இது தலைக்கு மேல போயிடுது அவனுக்கு. நான் ஏன் கொடுக்கணும், இது ஏன் பண்ணும், நான் சம்பாதிச்சது
அப்படின்ட்டு யோசிக்கிறேன் பாருங்க. ஆனா உண்மையிலே வந்து அது உன்னுடைய பணம் கிடையாதுப்பா. சரி, நம்மளுடைய பணம் அது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற எதுவுமே நம்மளுடையது கிடையாது. அதெல்லாம் கர்த்தருடையது. அதை படைத்தது யாரு? கர்த்தர். படிச்சமா இல்லைங்களா? எல்லாமே கர்த்தருடையதுங்க. கர்த்தருடையதை கர்த்தருக்கு நம்ம கொடுக்க, அல்லது கடவுளுடையதை கடவுளுக்கு கொடுக்க நம்ம யோசிக்கிறோம். நம்ம என்னத்தையும் நம்ம என்ன பண்றோம்? உண்மைதான் இல்லைங்களா? இருக்கிறவங்கள சொல்றேன், இல்லாதவங்கள இல்லைங்க, இருக்கிறவங்கள சொல்றேன். கடவுளுக்கு கொடுக்கணும்னா கொஞ்சம் யோசிக்கிறோம். பெருமை வந்துடுது. நான் கொடுத்துட்டேன், கொடுப்பாங்க, அதுலேயும் ஒரு பெருமை. இல்லை, பெருமைப்படுறதுக்கு இங்கே எதுவும் கிடையாதுப்பா. ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கர்த்தருடையது. அவர் சிருஷ்டித்தது, அவர் கொடுத்ததுலேருந்து அவருக்கு என்னத்தை பண்ணுறோம்? நம்ம கொஞ்சம் கொடுக்குறோம். இது ஒரு பெரிய டீலே கிடையாது. இது புரிஞ்சுக்கினாலே போதுங்க. அவருக்கு உபயோகப்படாதது நம்மக்கிட்ட அது எவ்வளோ கோடி இருந்தாலும் அது பேப்பருங்க, அது வேஸ்ட்டு. அது வந்து குப்பை தொட்டியில் போகிறதுக்கு சமானம். அதுதான் என்னுடைய மனப்பான்மை. ஓகே, 3வது வசனம் ஆண்டவர் சொல்றாரு அவங்களுக்கு, மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழு தருக்கிறவனாகவும், காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளை தெரிந்து கொள்ளுகிறார்கள். இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாய் இருக்கிறது. அப்போ நடக்க போற சம்பவத்தை ஆண்டவர் சொல்றாருங்க. அந்த உபத்திரவ காலத்துல என்னென்ன நடக்குதுன்ட்டு. அங்க வந்து ஆண்டவருக்கு அது விருப்பமே இல்லைனாலும் கோயில் கட்டிடுவாங்க, அதாவது ஆலயத்தை கட்டிடுவாங்க. அங்க 3வது ஆலயம் வரப்போறது உறுதி. அதை இந்த உலகத்தில் இருக்கிற யாராலும் தடுக்க முடியாது. அதை கட்ட உதவி செய்ய போறவனே யாருன்னு பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து தான். வாசிப்போம். அங்க அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த சபையை கட்டிடுறாங்க. சபையை கட்டிட்டு அங்க என்ன பண்றானுங்க? பலி கொடுக்குறானுங்க. ஆட்டை வந்து ஆட்டையும் மாட்டையும் என்ன பண்றாங்க? மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும். இங்க வந்து அவங்களுடைய கேரக்டர் பாருங்க, டபுள் மைண்டட்னஸ் சொல்றாங்க இல்லையா? அதாவது இரட்டை வேடம். ஒரு சைட்ல வந்து கடவுளுக்கு கோயில் கட்டுறான், கடவுளுக்கு வந்து என்ன பண்றான்? பலிகள் எல்லாம் கொடுக்குறான். இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஜனங்களை ஒடுக்குறான், சாவடிக்கிறான். இதெல்லாம் ஐயோ, நம்மளுக்கு நேரம் இல்லைங்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய அர்த்தம். என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் வந்து நான் கடவுளுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆண்டவருக்கு எது பிடிக்கலையோ, ஆண்டவர் எதை வெறுக்கிறாரோ அதையும் செய்கிறான். இன்னைக்கு நம்மளை சுற்றி பாருங்க, அதுதான் நடக்குது. இதுக்கு பெரிய விளக்கம் எல்லாம் தேவையே கிடையாது இல்லைங்களா? 6 நாள் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு 7வது நாள் வந்து பொட்டியில் போட்டுட்டா சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறான் இல்லையா? அது கிடையாது பாருங்க. ஆண்டவர் வந்து அதை விரும்பல. பலி காணிக்கையெல்லாம் ஆண்டவர் எப்பயோ சொல்லிட்டாரு. ஏசையால நான் அதை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இவனுங்க பார்த்தீங்கன்னா ஏழைகளை ஒடுக்குறது, விதவைகளுக்கு வந்து விதவைகள்கிட்ட இருக்கிறத அபகரித்து கொள்ளுறது, அவங்களுக்கு வந்து நீதி செய்யறதில்ல, நியாயம் செய்யறதில்ல. இவனுக்கு செய்யறதெல்லாம் அக்கிரமம். அப்பா அம்மாவை மதிக்கிறது கிடையாது, அப்பா அம்மாவை பார்க்கறது கிடையாது. 100 ரூபாய் காணிக்கப்பட்டியில் போட்டுருது. கேட்டால் நான் காணிக்க போட்டேன், உனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்லன்ட்டு அப்பா அம்மா கிட்டேயே வசனம் பேசுறது. இன்னும் நிறையா பண்ணியிருக்கிறானுங்க இவனுங்க. அப்பயும் பண்ணிட்டு இருக்கிறானுங்க பாருங்க. ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை. சபை கட்டுறது அவருக்கு பிடிக்கல, ஆனாலும் கட்டிட்டானுங்க. கட்டிட்டு ஆண்டவருக்கு பலியும் பிடிக்கல, ஆனால் அந்த பலி கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் எப்படி பண்றானுங்க பார்த்தீங்கன்னா அநீதியினாலே பண்றானுங்க. ஒரு சைடில் தங்களை வந்து பரிசுத்தவான்களா காட்டிக்கிறானுங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா என்ன பண்றானுங்க? ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த விஷயங்களை செய்கிறானுங்க. ஸோ ஆண்டவருக்கு வந்து இவனுங்க செய்யறதுல எதுலையுமே என்ன கிடையாது? உடன்பாடு கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உபத்திரவ காலத்தில் வந்து இவங்க அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஒப்பந்தம் பண்ணி இவங்களுக்கு ஆலயத்தை கட்ட பர்மிஷன் கொடுத்துருவான். இவங்களும் ஆலயத்தை கட்டுவாங்க. அந்த ஆலயத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க? பலிகள் எல்லாம் செலுத்துவாங்க இல்லைங்களா? இந்த சம்பவத்துக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவருடைய சம்மதத்திற்கு மீறி தான் இதெல்லாம் வந்து சம்பவிக்குது. இதே நிறைய பேர் வந்து ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. இது நிறைய பேருக்கு இந்த சத்தியம் தெரியாது. பட் நான் வேதத்துல வந்து உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு இதெல்லாம் வந்து என்ன கிடையாது? உடன்பாடு கிடையாது. ஏன் இதெல்லாம் போதிச்சுன்னு? இதுக்கு இல்லையா? கான்டெக்ஸ்டுக்கு இல்லையா? 4வது வசனம்
நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, நான் விரும்பாததை தெரிந்து கொண்டதின் நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். ஸோ இந்த வசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பூமியில வாழ்ந்த அந்த அவருடைய ஊழியத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, இந்த பூமியில அவர் ஊழியம் செய்த போது இஸ்ரேல் ஜனங்களோடு அவங்கள கூப்பிட்டாரு, அழைத்தாருங்க. அவங்களோடு இயேசு கிறிஸ்து அழைத்தாரா இல்லைங்களா? அழைக்கப்பட்டவர்களோ பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த சிலர் தான் அந்த ஸ்மால் ரெமனன்ட், அந்த ஒரு சில கூட்டம். ஆனா அழைக்கப்பட்டவர்கள் பலர். எல்லாரையும் அழைக்கிறாரு அவரு. ஆனா இவனுக்கு என்ன பண்ணல, செவி கொடுக்கல பாருங்க. ஸோ அவரு இதெல்லாம் செய்யன்னு சொல்றாரு, அதெல்லாம் அவங்க என்ன பண்ணல, செய்யல. வாசிச்சுமா இல்லைங்களா? அங்க வந்து அவங்களுக்கு என்ன பண்ற, அவர் நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவனும் எவனும் இல்லை. ஆண்டவர் கூப்பிடுறாரு, எவனும் ஆண்டவர் பேச்சு கேட்கல. நான் பேசியும் அவர்கள் வந்து கேளாமலும், அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஸோ இயேசு கிறிஸ்து சொல்லிந்தியும் அவங்க கேட்கல. மாறாக அவங்க என்ன பண்றாங்க, பொல்லாப்பானதை தான் வந்து என்ன பண்றாங்க, செய்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து அவங்கள வந்து அழைத்தார். வாங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, வந்துருங்கன்ட்டு ராஜ்யத்திற்குள்ள. ஆனா எவனும் ஆண்டவருடைய வார்த்தைய கேட்கல. ஆனா பொல்லாப்பானதை செய்தார்கள்னா என்ன சொல்றாரு இயேசு பாத்தீங்கன்னா, சொன்ன அவரையே வந்து என்ன பண்ணிட்டாங்க, சாகடிச்சிட்டாங்க. இதை செஞ்சுட்டு அவனுங்க என்ன நினைச்சாங்கன்ட்டு 6வது வசனத்துல சொல்லுது, 5வது வசனத்துல சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். அந்த ஸ்மால் ரெமனன்ட்டை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து, என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து சொன்னாரா இல்லைங்களா? பூமியில அவர் வாழ்ந்த போது என் நிமித்தம் உங்களை பகைப்பார்கள்பா. எங்க சொன்னாரு, எதுல சொன்னாரு? மலை பிரசங்கத்துல சொன்னாரா? ஆமா, என் நிமித்தம் உங்களை பகைப்பார்கள். வாசிச்சு பாருங்க, நேரம் இல்லை. பகைப்பார்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. பாத்தீங்களா? இந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் சரி, அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலையும் நீங்க வாசிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவையும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நிராகரித்து அவரை கொலை செய்தார்கள் இல்லையா? அதற்கப்புறம் கூட இந்த அவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு கூட்ட ஜனம், அந்த ஸ்மால் ரெமனன்ட்டையும் அவங்க என்ன பண்றாங்க, உபத்திரவப்படுத்துறாங்க, அவங்களையும் சாவடிக்க. இதெல்லாம் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில நம்ம தியானிக்க போகிறோம். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணாங்களா பாருங்க. என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர், மறுபடியும் பிறக்காத அவங்க யூதர்கள் தான், அவங்களும் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவனுங்க வந்து நம்மளை உபத்திரவப்படுத்தி என்னை வந்து புறக்கணித்து என்னை சாகடிச்சது வந்து யாருக்கு செய்யறதாக நினைச்சிட்டு இருக்கிறானுங்க, கடவுளுக்கு செய்யறேன்னு நினைச்சுக்கின்னு இதை செஞ்சானுங்க. இப்போ எனக்கு அப்புறம் உங்களையும் வந்து என்ன பண்ண போறானுங்க, பண்ணானுங்க. அதையும் வந்து அவங்க யாருக்கு தான் செஞ்சேன்னு நினைக்கிறானுங்க, கர்த்தருடைய நாம மகிமைக்காகத்தான் செஞ்சேன்ட்டு. இன்னைக்கு நடக்குதா இல்லைங்களா? எல்லாரையும் கொலை செஞ்சுட்டு இது கடவுளுக்காக நாங்க செஞ்சோம், இதனால கடவுளுக்கு தான் மகிமை. மற்ற மதத்தினர் மாத்திரம் கிடையாது, யூத மதத்தினரும் சரி. யோவான் சுவிசேஷத்துலயே நம்ம வாசிக்க, யோவான் சக்கரியாவை அந்த பலிபீடத்தின் அருகிலே வந்து என்ன பண்ணானுங்க, சாகடிச்சாங்க. தீர்க்கதரிசிகளை எல்லாம் சாகடிச்சுட்டு அவனுக்கு என்ன நினைச்சானுங்க, இதெல்லாம் கடவுளுக்காக செய்யறோம், அவர் நாமும் மகிமைப்பட போகுதுன்ட்டு மற்றவங்களை சாவடிச்சானுங்க, ஒடுக்குனானுங்க. ஆனா இங்க கடவுள் சொல்றாரு, இல்ல இல்ல, இது கடவுளுடைய மகிமைக்காக செஞ்சேன்ட்டு அவனுங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் வரும்போது, இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி நான் வருவேன். இப்ப எனக்காக நீங்க பாடுபட்டீங்க, எனக்காக அடிபட்டீங்க, எனக்காக உங்களுடைய ஜீவனை இழந்தீங்க இல்லைங்களா? நான் மீண்டும் வரப்போ அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்கள் ஆண்டவரோட அவங்க என்றென்றைக்கும் ஆள போறாங்க. ஆனா இவங்களுக்கு அது எதுவா இருக்கும், வெட்கப்படுவார்கள். இவங்கெல்லாம் வெட்கப்படுவாங்க.
அவரை குத்தினவர்கள் எல்லாம் வெட்கப்பட போறாங்க. அவரை சாகடித்தவங்க என்ன பண்ண போறாங்க? வெட்கப்பட போறாங்கங்க அப்படின்ட்டு சொல்றாரு. 6வது வசனம், நகரத்தில் இருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து 2வது வருகையில வராப்போ அவருடைய சத்துருக்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அவங்களுக்கு ஏற்ற பலனை தரப்போறார். அவனுக்கு உண்டான பலனை நான் என்னோட கூட கொண்டு வரேன்னு சொன்னார் இல்லைங்களா? வரப்போறாரு. ஆலயத்துல என்னென்ன நடக்க போகிறது, சத்தம் உண்டாக போகிறது, அந்த கிறிஸ்துவ, இதெல்லாம் அர்மேக்கதான், இதெல்லாம் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ப்ரீஃபா நிறைய உங்களுக்கு நான் அதை போதிச்சிருக்கிறேன். இன்றைக்கு பாடம் 7வது வசனம். பேக்ரவுண்டுக்கே நமக்கு நேரம் போயிடுச்சு பாருங்க. 7வது வசனம் பாருங்க. பிரசவ வேதனை அடையும் முன்னே, பிரசவ வேதனை படும் முன் பெற்றாள். பிரசவ வேதனை படும் முன் பெற்றாள். கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றாள். அது எப்படிப்பா? பிரசவ வேதனை, அதாவது பிரசவ வலி வரத்துக்கு முன்னாடி எப்படி குழந்தை பிறந்துச்சு? கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றாள் அப்படின்னா என்ன? அது தாங்க இங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நடந்துட்டு இருக்கு. பிரசவ வேதனை வரவே இல்லை, ஆனா குழந்தை பிறந்துச்சு. இன்னும் பிரசவ வேதனைனா டிராவல்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது பர்த் பேங்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பிரசவ வேதனைங்க வலி. அது எதை குறிக்கிறதுனா உபத்திரவங்க. அந்த வலி உபத்திரவமே இன்னும் வரல, ஆனா குழந்தை பிறந்துச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இருக்கிறவங்க கவனம் இருக்குங்க. அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா கேளுங்கன்ட்டு. இந்த 2ஆம் அதிகாரத்துல இன்னும் உபத்திரமே வரலங்க, ஆனா பிறப்பு சம்பவித்தது. முதல் பலன் பிறந்தாச்சு. யாரு? அந்த கீழே நம்ம வாசிக்க போறோம் இல்லைங்களா, அந்த ஸ்மால் ரெமனன்ட் பிறந்துட்டாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல மறுபிறப்பு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன். தீர்க்கதரிசனத்துல இருந்து இங்க மறுபடியும் பிறந்தவங்க யாரு? அந்த முதற் பலன்னு பிரசவ வேதனைக்கு முன்பதாகவே பிறந்துட்டாங்கன்னா, உபத்திரவ காலத்துக்கு முன்பதாகவே இவங்க என்ன ஆயிட்டாங்க? மறுபடியும் பிறந்துட்டாங்க. இருக்கா இல்லைங்களா? 8வது வசனம் பாருங்க. இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்திற்கு ஒரே நாளில் பிள்ளை பெற்று வருமோ? பிள்ளை பேரு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? ஒரு நேஷனு ஒரே இதுல பிறக்குமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனோவேனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரனை பெற்றும் இருக்கிறது. 7வது வசனத்துல பிரசவ வேதனைக்கு முன்பதாகவே ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஃபர்ஸ்ட் பார்ன். அதுதான் இங்க 8வது வசனத்துல உபத்திரவத்துல குழந்தை பிறந்துச்சு, குழந்தைகள் பிறந்துச்சு. சில்ட்ரன் இருக்கா இல்லைங்களா? வசனம் இருக்குங்க. அதுக்குதான் நான் உங்களை எப்பவுமே வேதத்தை திருப்புங்கன்னு சொல்றேன். 66ஆம் அதிகாரம், 66ஆம் அதிகாரம் 8வது வசனம். 7வது வசனம். Before she traveled, she brought forth. Before her pain came, she was delivered of a man child. இது பிரசவத்துக்கு முன்பதாக பிறப்பு. ஒரு பையன், ஆண் பிள்ளை பிறந்தது, ஃபர்ஸ்ட் பார்ன். 8வது வசனம். Who had heard such a thing? Who had seen such things? Shall the earth be made to bring forth in one day? Or shall a nation be born at once? ஒரே ஒரு நாள்ல ஒரு நாடு பிறந்து எங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட முடியாது. ஒரு நாடு பிறக்கணும்னா எவ்வளோ அதற்கு பிரயாசங்கள், எவ்வளவு நாட்கள், மாதங்கள், வருடங்கள் எடுக்கும் இல்லைங்களா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல அந்த குழந்தை பிறந்துருச்சு, அந்த ஒரு நாடு பிறந்துருச்சு. For as soon as Zion traveled, she brought forth her children. இது எது குறி? இதுதான் இன்கேதரிங் ஃபீஸ்டுங்க. இது தாங்க கடைசி அந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போறப்போ சம்பவிக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுங்க
இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்துல முதல் பலனை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது உபத்திரவ காலத்திற்கு முன்பதாகவே வந்து இவங்க பிறந்துட்டாங்க. ஆனா சியோனம் என்றால் வந்து கர்ப்ப வேதனைப்பட்டு பிறந்த பிள்ளை பெற்றது வந்து இன்னும் சம்பவிக்கல. ஏன் பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் காலம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு, கிருபையின் காலம் வந்து இப்ப சம்பவித்து கொண்டிருக்கு. நம்ம பரலோகத்துக்கு போன பிற்பாடு இந்த தீர்க்க தரிசன நேரம் வந்து திரும்பி துவங்கப்படும். அப்போதான் வந்து அந்த ஸ்திரீ வந்து கர்ப்ப வேதனை பட போறா. இஸ்ரேல் நாடு வந்து உபத்திரவத்திற்குள்ள போகிறது. அந்த உபத்திரவத்துல வந்து இஸ்ரேல் நாடு முழுமையாக ரட்சிக்கப்படும். அதுதான் நம்ம ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்ன ரோமர் 9 பவுல் சொல்றார், முழு இஸ்ரேலே ரட்சிக்கப்படும்ட்டு. முழு நாடே மறுபடியும் என்ன ஆகும்? திறக்க போகுதுங்க. இது எப்போ நடக்கும்? உபத்திரவ காலத்துல நடக்கும். உபத்திரவ காலம் வரைக்கும் அந்த 7 வருஷம் காலத்துல 3 வருஷம் வந்து எல்லாமே சமாதானமா போயிட்டு இருக்கும். இவங்க ஆலயத்தை கட்டுவாங்க, பலி கொடுப்பாங்க, எல்லாம் போயிட்டு இருக்கும். ஆனா அந்த உடன்படிக்கையில அந்த பாதி காலம், அதாவது 3 வருஷம் கழித்து அந்திகிறிஸ்து என்ன பண்ணுவான்? அந்த தேவாலயத்துல வந்து மிருகத்தினுடைய அந்த சிலையை வந்து தேவாலயத்திற்குள்ள வைத்து அங்க அதற்கு பலி கொடுக்கும்படியாக, அதை ஆராதிக்கும்படியாக வந்து என்ன பண்ண போறான்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றா. அப்போதான் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஒவ்வொரு யூதனுக்கும் தெரியும், வேதத்தை படிக்கிற ஒவ்வொரு யூதனுக்கும் அப்பதான் அவனுடைய கண்கள் திறக்கப்படும். அட, இவன் யாரு கிடையாது, கிறிஸ்து கிடையாது. இவ்வளவு நாள் இந்த அந்தி கிறிஸ்துவை தான் மெசியான்னு நம்பிக்கிட்டே இருந்தான். தேவாலயத்தை ஒருத்தன் கட்ட சொல்றானா, அவன் அந்தி கிறிஸ்து, அவனை வந்து அந்தி கிறிஸ்துவா யாருன்னா பார்ப்பாங்களா? இல்லைங்க. இவன் அந்தி கிறிஸ்துவ வந்து மெசியான்னு எல்லாரும் நம்பிடுவாங்க. முதல்ல அவன் மூலியமாக வந்து சமாதான ஒப்பந்தம் நடக்கும், தேவாலயம் கட்டப்படும், பலிகள் செலுத்தப்படும், ஆலய வழிபாடெல்லாம் வந்து நடக்கும். ஆனா அதுக்கும் தேவனுக்கும் எந்த உடன்பாடும் இல்லை என்பதை நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு கத்து கொடுத்த ஆயிற்று இல்லையா? ஆனா அந்த உடன்படிக்கையில அந்த 3 வருடம் சென்ற பிற்பாடு என்ன நடக்கும்னா, இந்த அந்தி கிறிஸ்து வந்து அந்த மிருகத்தினுடைய சிலையை வந்து தேவாலயத்துல என்ன பண்ணிடுவான்? வைத்து அதை வணங்கும்படியாக சொல்லுவான். அப்போதான் இவங்க கண்கள் திறக்கப்படும். இவன் வந்து கிறிஸ்து கிடையாது, இவன் அந்தி கிறிஸ்து. கிறிஸ்து நமக்கு முன்பதாகவே என்ன பண்ணாரு? இவனை குறித்து சொல்லி இருக்கிறார். நம்ம தான் வந்து என்ன பண்ணல, கேட்கல. என்ன சொன்னாரு? நான் என்னுடைய பிதாவினுடைய நாமத்தில வந்தேன், நீங்க என்ன வந்து என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. ஒருத்தன் தன்னுடைய சொந்த நாமத்துல வருவான், அவனை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏற்றுக்கொள்வீங்கன்ட்டு சொன்னது அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வரும். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 5ஆம் அதிகாரம் வசனம் 43 பாருங்களேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறே ஒருவன் அந்தி கிறிஸ்து தன் சுய நாமத்திலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லிந்து அந்த உபத்திரவ காலத்துல அப்படியே நடக்குது பாருங்க. அந்தி கிறிஸ்துவை வந்து இவங்க வந்து அடையாளம் கண்டு கொள்றாங்க. ஓ, இவன் வந்து யாரு கிடையாது, கிறிஸ்து கிடையாது, இவன் யாரு? அந்தி கிறிஸ்துன்ட்டு. அப்போ யூத மக்கள் அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? எதிர்த்து நிற்பாங்க. அப்போதான் அவன் என்ன பண்ணுவான்? அந்த இதை கொண்டு வந்துருவான், மார்க் ஆஃப் த பீஸ்ட். ஆமா, அந்த மிருகத்தினுடைய அந்த அடையாளம் என்ன சொல்றது, மார்க், முத்திரை. ஆமா, அந்த மிருகத்தினுடைய முத்திரையை வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுவான்? கம்பல்சரியா போடும். இதெல்லாம் இஸ்ரேல்ல நடக்கிறதுங்க. இன்னைக்கு இதை வந்து இங்க கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அப்ளை பண்ணி எல்லாரையும் பயன்படுத்திக்க ஒன்றும் கிடையாது. அப்போ நடக்க போறது. அப்பதான் வந்து அவனுடைய அந்த அவனுடைய அந்த முத்திரையை வந்து என்ன பண்ணுவான்? எல்லோருக்கும் கம்பல்சரியா போட சொல்லுவான். ஆனா யூத மக்கள் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, இவன் யாரு? அந்தி கிறிஸ்து, இவன் கிறிஸ்து இல்லைன்ட்டு. இவங்க அதை தெரிஞ்சுக்கிறாங்க. பாத்தீங்களா, கிறிஸ்து வராரு பாத்தீங்களா? அப்பதாங்க நாடு பிறக்க போகுது. ஒரே நாள்ல வந்து ஒரு மறுபடியும் பிறக்க போகுதுங்க. சியோன் பிள்ளைகளை பெற்றாலும் ஆசைப்படுறோமே, அது அப்பதான் நடக்கும். அற்புதமான வேத பகுதி இல்லைங்களா? எவ்வளவு கிளியரா எழுதப்பட்டிருக்கு பாருங்க எல்லாமே வேதத்துல. ஆனா யாருமே இதை வந்து போதிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியல. ஏன்னா சரியா அவங்க வேதத்தை தியானிக்கிறதுல. இங்க நான் என்னத்தை காட்ட இங்க கொண்டு வந்தேன்னா, இங்க 2 பிறப்பு இருக்கு. பிரசவ வலிக்கு முன்பதாக ஒரு பிறப்பு இருக்கு, பிரசவத்திற்கு அப்புறம் ஒரு பிறப்பு இருக்கு.
பிரசவத்திற்கு முன்பதாக பிறப்பு, மறுபடியும் பிறக்குதல் தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நடந்துட்டு இருக்கு. அது பிரசவப்பட்டு பிறக்கிறது எப்போ நடக்கும்? உபத்திரவத்துல நடக்கும் என்பதை காட்டத்தான் இங்க உங்களை நான் கொண்டு வந்தேன். ஸோ நல்லா கவனிச்சுக்குங்க. இங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பிறக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முதற் பலன். அவங்க மறுபடியும் பிறந்தவர்கள். நம்ம மறுபடியும் பிறக்கிறது கிடையாது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு மறுபடியும் பிறக்கிறதுன்னு கிடையாது. ஏன்னா நம்ம அவருடைய சரீரமாகிய சபை. We are body of Christ. We are newly created man. இங்க நம்ம புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவங்க. We are new creatureங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறாங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்மளுக்கும் இந்த மறுபடியும் பிறக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும் ஒரு சிலருக்கு. இவ்வளவு நேரம் நான் ஏன் இதை டீச் பண்ணேன்? ஏங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை உங்களுக்கு கொண்டு வந்தேன்? இதற்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை காண்பிக்கத்தான். இது எல்லாமே அவங்களுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதலுங்க. நம்மளது எல்லாமே அது செப்பரேட்டுங்க. நம்மளது எல்லாமே ரகசியங்க. நம்ம ரட்சிக்கப்படுறது நம்ம யாரு, நம்மளை எப்போ ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார், நம்ம யாரா இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள, எப்படி நம்ம ரட்சிக்கப்படுறோம், நம்மளுடைய நீதி என்ன, நம்ம புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட we are new creature. நம்ம புதிய சிருஷ்டிங்க. இதை குறித்து வருகிற பாடத்துல போதிக்கிறேன். இல்லைன்னா நம்ம எபேசியர் நிருபத்திற்கு போவேன் இல்லைங்களா, அங்க உங்களுக்கு கிளியரா நான் டீச் பண்றேன். நம்மளதுல மறுபடியும் பிறக்கிறதெல்லாம் கிடையாது. அது முற்றிலுமாக யூதர்களுடைய ப்ரோக்ராமுங்க. அவங்க மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தாதான் அவங்க தேவனுடைய ராஜ்யத்துல போவாங்க. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல போறது கிடையாதுங்க. நம்ம பரலோகத்திற்கு போயிட போறோம். நம்மளுடைய குடியிருப்பு அது பரலோகம். நம்மளுக்கு மறுரூப சரீரம் கொடுக்கப்படுங்க. நம்மளுடைய சரீரம் அந்த உலகத்திற்கு என்ன தேவையோ இதெல்லாம் தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு இல்லைங்க, மறுரூப சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். நம்ம அங்க போயிட்டு இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்க போறது கிடையாது. அந்த சரீரத்திற்கு ஆண்டவர் வேற பிளான்கள்லாம் வச்சு இருக்கிறாருங்க. அதை நம்ம கண்ணு பார்க்கல, காது கேட்கல, இருதயத்துல தோன்றல. அங்க போனா தான் தெரிய போதுங்க அங்க நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த அளவற்ற ஐஸ்வர்யம் என்னன்ட்டு. அதற்கு கிறிஸ்து நம்மளை தயார் பண்ணி கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு நம்மளை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். அவங்கள தயார் பண்ணுவார். 2 ப்ரோக்ராம்லயும் ஒருத்தர் தான் செயல்படுறாரு. ஆனா அவங்க ப்ரோக்ராம்ல அவங்களுடைய ரட்சிப்புக்கு எப்படியோ அவங்கள கடிந்து கொள்வது வேற, அவங்கள நடத்துறது வேற. அது போலவே நம்மளது எல்லாமே வேற. சரி, அடுத்த பாடத்துல உங்களுக்கு புதிய உடன்படிக்கை என்ற போன முறை சொன்ன மனுஷங்க முடியல, நம்மளுக்கு நேரம் ஆயிடுச்சு. நோட்ஸ் இருக்கு, ஆனா டைம் இல்லை பாருங்க. அடுத்த பாடத்துல உங்களுக்கு நான் போதிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் விளங்கும். உங்களுக்கு இன்னும் அதை நான் விளக்குறேன். மறுபடியும் நம்ம பிறக்கிறது கிடையாது. நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. நம்ம புதிய சிருஷ்டி. புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.